இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ராகுல் டெக்கி அவருடைய இழப்பு. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் பல சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற இவர் நேற்று இரவு ஈரோட்டில் அவருடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கப்ப சுமார் 10:30 மணி அளவில் எதிர்பாராத விதமாக நடந்த இந்த கோர சம்பவத்தால் ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையும் விட்டு ராகுல் டெக்கி அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. இப்படி இருக்க தன்னுடைய இழப்பை தானே வீடியோ எடுத்த மாதிரி அவருடைய அந்த கடைசி ரைடிங் அதிவேகமான அந்த ரைடிங்கால தான் அவருக்கு இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவருடைய வாகனத்திலேயே வச்சிருந்த ஒரு கேமரா மூலியமா அவருக்கு நடந்த இந்த கோர சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகிருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே தற்போது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதான் சமீபத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் ராகுல் டெக்கி அவருக்கு திருமணமும் நடந்திருக்கு. வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக அவர் இருந்திருக்காரு. பத்தாக்குறைக்கு தந்தையை இழந்தவர் இந்த ராகுல் டெக்கி. அதனால அவருடைய மனைவி அதே போல அம்மா இவங்க 2 பேருமே தற்போது அனாதையா நிற்க வேண்டிய நிலைமை தான் ராகுல் டெக்கி அவருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கு. சினிமாவில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் இப்படிப்பட்ட ரீல்ஸ் வீடியோ இது எல்லாமே போட்டு தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் அவரை அறியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வளர்ந்திருக்காரு. ஒரு சில டிவி நிகழ்ச்சியிலும் கலந்திருக்காரு. சமீபத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட வெற்றிகரமாக நடித்து முடிச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமும் அடுத்த சில வாரங்களில் வெளியாக இருக்கு. இப்படி இருக்க ஈரோட்டில் தான் அவர் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈரோட்டில் அவருடைய வீட்டை நோக்கி சுமார் இரவு 10:30 மணி அளவில் அதிவேகமாக அவர் வழக்கமாக பைக் ஓட்டுவார் போல இருக்கு. அதிவேகமாக பைக் அவர் ஓட்டிக்கிட்டு போறப்ப சுவற்று ஓரமாக ஏதோ ஒரு இடத்துல அவரே தான் இடிச்சிருக்காரு. வேற யாரும் வந்து அவரை இடிக்கல. வேற எந்த ஒரு திட்டமிட்ட சதியோ இதில் இல்லை அப்படின்னு தான் தகவல்கள் கூறுது. அவராகவே போய் ரோட் ஓரமாக இருக்கிற அபாயகரமான ஒரு சுவற்றில் மோதி அந்த இடத்துலயே அவர் பிரிஞ்சிட்டதாகவும் கூறப்படுது. ஸோ அந்த கடைசி நேரத்தில் ராகுல் டெக்கி அவருடைய வாகனத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ தான் இது அப்படின்னு ராகுல் டெக்கி அவருடைய நண்பர்கள் கிட்ட இருந்து தான் இந்த வீடியோ தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை மீண்டும் வேற யாருக்கும் இந்த மாதிரி ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தோணுது.